எம்ஜிஆர் படத்தில் நடித்ததுனால நடிகைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாருங்க, பெரிய திருப்புமுனையாகி விட்டது என்றே சொல்லலாம். அந்த நடிகை யார், அது என்ன படம்னு பார்க்கலாமா? திருடாதே படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் தான் சரோஜாதேவி. அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவியை நடிக்க வைக்க ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் ஏஎல் சீனிவாசனுக்கு அவருக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்தது. அதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர், இந்த பொண்ணை தான் நாடோடி மன்னன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும், நீங்கள் நாடோடி மன்னன் படத்தில் நடிக்க வைக்கிறதா இருந்தால் இந்த பொண்ணை திருடாதே படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்றாராம் ஏஎல் சீனிவாசன். சரோஜாதேவிக்கு சம்பளம் பேசுவதற்காக கதாசிரியர் மா லக்ஷ்மணனும் தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசனும் அவரது அம்மாவிடம் போய் பேசியிருக்காங்க. அப்போது சம்பளம் 5000 ரூபாய் என்று சொல்லவும் சரோஜாதேவி அவர்களுடைய அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்லுங்க என்றாராம். அப்போது தயாரிப்பாளர் கதாசிரியரிடம், படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போது மா லக்ஷ்மணனும் கொஞ்சம் தர்ம சங்கட்டமாகி விட்டது. உடனே சுதாரித்து கொண்டு சரோஜாதேவியிடம், ஒன்றும் யோசிக்காமல் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கோங்கம்மா, இதில் நடித்தா அடுத்த உங்கள் சம்பளம் 1,00,000 ரூபாய் என்றார். அதை சரோஜாதேவி அம்மா நம்ப தயாராக இல்லை. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த படத்துக்கு சரோஜாதேவியின் சம்பளம் 1,00,000 இருந்துச்சு. மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவிச்சிருக்காரு. 1967 பா நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி உட்பட பலர் நடித்த படம் தான் திருடாதே. எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையமைச்சிருக்காரு. ஏஎல் சீனிவாசன் தயாரித்திருக்காரு. இந்த படத்தில் என் அருகே நீ இருந்தால், அன்பாலே, ஆசை மச்சான், கண்ணும் கண்ணும், திருடாதே பாப்பா, மாமா மாமா, ஓ மிஸ்டர் பாலு ஆகிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு.